ஒபேசிட்டின்னு வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக் ஹைப்பர் டென்ஷன் வந்துடும், பிபி அதிகமாகும். அதே மாதிரி டயபெட்டிஸும் அதிகமாகிடும், கொலஸ்ட்ராலும் அதிகமாகிடும். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் இது மூணும் சேர்ந்துச்சுனாலே ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே, நம்ம ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னோம்னாலே பொதுவாக ரொம்ப பேனிக் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பேனிக் ஆவாங்க. ஸோ குறிப்பாக அதுவும் பெண்களுக்கு இப்போ வருது அப்படின்றப்போ இந்த பேனிக் சுச்சுவேஷன் எவ்வளோ இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணுது? பேனிக் வந்து கண்டிப்பாக எந்த ஃபேமிலியிலுமே வந்து ஒரு மெம்பருக்கு ஹார்ட் அட்டாக்னு வந்துருச்சு அப்படின்னாலே ரொம்ப சீரியஸ் ஆகிடுவாங்க. எல்லா மெம்பருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப் ஆகிடுவாங்க. அது வந்து ஜென்ஸுக்குன்னு வந்துச்சுன்னாக்கா அவங்க மிஸ்ஸஸ் இருக்காங்க, அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஃபேமிலியை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணுவாங்க, ஹவுஸை பார்த்துக்குவாங்க, அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஹஸ்பண்டையும் பார்த்துக்குவாங்க. பட் அதே ஒரு லேடி வந்து நீங்கள் அட்மிஷன் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ஸ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேஷண்ட்டை கவனிக்கலாம், ஆனால் வீட்டை கவனிக்க முடியாது. ஸோ அது வந்து லேடிஸுக்கு வந்து ஒரு இல் ஹெல்த் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகுறாங்க அப்படின்னாக்கா ஃபேமிலியே ரொம்ப பேனிக் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி இருதயத்தில் வந்து இருதய குழாய்களில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இப்போ வந்து ரொம்ப காமனாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பெண்கள் ஆண்கள் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப ஒரு ஜென்ரலான கொஷின் இது. ஸோ இருதயத்தை நல்ல ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும்? சரி, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். இப்போ நம்ம தாத்தா பாட்டி, அதாவது என்னோட தாத்தா பாட்டினாக்கா ஒரு 90 வயசு இருந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டிங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சுகர் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது. அவங்க ஏஜில் வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்ததை பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படி இருந்தாங்க? எப்படி அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா அவங்க வந்து நடந்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். இப்போ அவங்க வீட்டில் வந்து வேலை செய்கிறதா இருந்தாலுமே அவங்க வந்து ஃபிசிக்கலாக தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு பெரியவர் வந்து இது பண்ணாருன்னா ஒன்று நடந்து போவார், இல்லை சைக்கிளில் போவார். ஸோ அவங்க வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து எல்லாமே மெக்கனைசேஷன் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து உடல் உழைப்பு குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இன்சிடென்ட்ஸ், ஹைப்பர் டென்ஷன் இன்சிடென்ட்ஸ், ஹைப்பர் லிபிடீமியா, ஹைப்பர் கொலஸ்ட்ரால் லெவல், நீங்கள் கேட்ட ஒபேசிட்டி எல்லாத்தையுமே ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஹார்ட் அட்டாக்கையும் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, பொதுவாக வந்து இன்னொரு கருத்து வந்து